இப்போ நம்ம கவுசா கடைக்கு வந்திருக்கோம். இப்போ கவுசா எப்படி செய்கிறாங்கங்கிறத பாருங்கள். இந்த அங்கே இருக்குது, அதான் கவுசா. இப்போ எடுக்கிறது வந்து முட்டைக்கோசு. இது புளி கரைசல் தண்ணி வச்சுருக்காங்க, கோரியாண்டர் லீஃபு, முட்டை வச்சுருக்காங்க, அப்புறம் அது பொட்டுக்கடலை மாவு, இது வந்து வடை வச்சுருக்காங்க. இது எல்லாமே ஒரு பார்சலில் ஆட் ஆகும். அதே மாதிரி அவங்க சாப்பிட கேட்டாலும் அது எல்லாமே பச்சையாக நம்ம போட்டு தான் அவங்க மிக்ஸ் பண்ணி கையாலே பிணைஞ்சி தான் பிளேட்டில் வச்சு கொடுப்பாங்க. அவ்வளோதான் விரும்பி எல்லோரும் சாப்பிடுவாங்க. ஸோ கவுசா புதுசாக எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. இப்போது அது தண்ணி ஊற்றி அந்த முட்டைக்கோசை அதில் பிரட்டி ஒவ்வொரு பார்சலுக்கும் இவ்வளோ அளவுன்னு வச்சு அதுகளில் பச்சையான முட்டைக்கோசை வைப்பாங்க. இது பார்க்கலாம் அதை. ஸோ இப்படி தான் இந்த பார்சல் கட்டப்படுது. இந்த பார்சல் நம்ம வீட்டுக்கு வாங்கியிருக்கோம். நான் வீட்டுக்கு போய்ட்டு உங்களுக்கு சாப்பிட்டு காமிக்கிறேன். ஏன்னா இங்கே க்ரௌடாக இருக்குது. ஸோ வீட்டில் தெளிவாக உங்களுக்கு நான் சாப்பிட்டு காமிக்கிறேன். புதுசாக எடுத்து வந்து ஃப்ரெஷ்ஷான கவுசா எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக தான் போடுவாங்க. ஃப்ரெஷ்ஷான முட்டைக்கோஸு கட் பண்ணி வச்சுருக்காங்க. ஃப்ரெஷ்ஷான ஆனியன் அப்போயே அரைஞ்சி அப்படியே நம்ம வச்சுக்குவாங்க. அவங்க அப்படியே எல்லாமே பச்சையாக தான் ஆட் பண்ணுவாங்க. பார்சல் காமிக்கிற பாருங்கள். எல்லாமே வச்சுட்டு இது எல்லாமே பச்சையாக நெக்ஸ்ட்டு ஆட் பண்ணுவாங்க வரிசையாக. இப்போ எல்லாத்துலேயும் ஒரு கைப்பிடி அளவு கவுசா வச்சாச்சு. இது எல்லாமே பார்சல் அவங்க வந்து ஆர்டர் கொடுத்துருக்காங்க, வெயிட் பண்ணுறாங்க கஸ்டமரு. அதுக்காக அடுத்து நெக்ஸ்ட்டு ஒரு கைப்பிடி அளவு முட்டைக்கோஸ், ஃப்ரெஷ்ஷான முட்டைக்கோஸ் எடுத்து அது மேலே வைக்கிறாங்க. எல்லாமே பச்சையானது தான். அது வாடாமல் இருக்கிறதுக்காக அதில் தண்ணி ஊற்றி வச்சுருப்பாங்க. முட்டைக்கோஸில் அப்படியே தண்ணியில் ஃப்ரெஷ்ஷாக கழுவி அப்படியே வைப்பாங்க மேலே. நெக்ஸ்ட்டு ஆனியன் போடுவாங்க, கோரியாண்டர் லீஃபு, இது எல்லாமே வரிசையாக ஆட் பண்ணுவாங்க. லேயராக ஆட் பண்ணி அங்கேயே சாப்பிட்ணும் அப்படின்னா அவங்க எல்லாத்தையுமே ஒரு பெரிய குண்டானில் வச்சு அதை மிக்ஸ் பண்ணி கையால் மிக்ஸ் பண்ணி பார்சல் கொடுப்பாங்க. ஆனியன் போட்டாங்க. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து அந்த பொட்டுக்கடலை மாவு இருக்குல்ல, அதை ஆட் பண்ணுறாங்க. எல்லா பார்சல்லையும் மேலே ஆட் பண்ணுறாங்க. ஆட் பண்ணிட்டுருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட்டு அந்த வறுத்து வச்சுருக்க அந்த பூண்டு, வெங்காயம் அது ரெண்டையும் வறுத்துருப்பாங்க. அந்த வறுத்ததை ஃப்ரை பண்ணியிருக்கதை அப்படியே மேலே ஆட் பண்ணுறாங்க. எல்லா பார்சல்லையும் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு எல்லாத்துலேயும் போட்டு அடுத்து கோரியாண்டர் லீஃப் ஆட் பண்ணுறாங்க. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து அந்த வறுத்த எண்ணெய் ஆயில் தனியாக எடுத்து வச்சுருப்பாங்க. அந்த பூண்டு அந்த வெங்காயம் வறுத்த ஆயில் அதையே அது கவுசாவில் மிக்ஸ் பண்ணிடுவாங்க டேஸ்ட்டுக்கு. ஸோ அந்த ஆயிலோடு மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது நமக்கு இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் இந்த ஆயிலையும் எல்லா பார்சல்லையும் ஆட் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இப்போ அந்த புளி தண்ணி, அதாவது புளி கரைச்சி வச்சுருப்பாங்க. அந்த புளியும் கொஞ்சம் உரப்பும் கலந்த மாதிரி அந்த புளி தண்ணியை ஆட் பண்ணுறாங்க. அது ரொம்ப வந்து நமக்கு நல்லா நல்லா புளிப்பு ஃப்ளேவராக இருக்கும். ஸோ இதை வந்து எல்லாத்துலேயும் எல்லா பார்சல்லையும் லேயர் பை லேயராக ஆட் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட்டு பார்சல் பேக் பண்ண போகிறாங்க. எப்படி பேக் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். கொஞ்சோண்டு அந்த மேலே இதில் ஆட் பண்ணதுக்கு மேலே கொஞ்சோண்டு ஒரு பிஞ்ச் அளவு கவுசா மேலே மறுபடியும் வச்சு ஒரு ஃபோல்டு பண்ணி ஒரு லப்பர் பேண்ட் போட்டு பேக் பண்ணிடுவாங்க. அவ்வளோதான். அடியில் அந்த கவருக்கு கீழே மிளகாத்தூள் வைப்பாங்க. அதை வைக்கிறாங்க பாருங்கள், மிளகாத்தூள். ஸோ மிளகாத்தூள் வச்சுட்டு மேலே ஒரு பிஞ்ச் அளவு கவுசா வச்சுட்டு அப்படி பேக் பண்ணி நல்லா மடித்து ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு வச்சுருவாங்க. முடிஞ்சிடுச்சு. அவ்வளோதான் பேக்கிங். நம்ம வீட்டில் போய் அதை ஓப்பன் பண்ணி மிக்ஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிட்ணும். நான் எப்படி மிக்ஸ் பண்ணி சாப்பிட்ணுங்கிறத நான் வீட்டுக்கு போய் காமிக்கிறேன். ஓகேவா? முட்டையை தனியாக வெட்டி வச்சுருங்க. இல்லை வடை மட்டும் வச்சுருவா. வடை மட்டும் வச்சுருவேன். இங்கே வந்து 2 விதமான பார்சல், அதாவது சாப்பிட்றதுக்கும் சரி பார்சலும் கொடுப்பாங்க. அதாவது செட்டு எம்டின்னு சொல்லுவாங்க. செட்டுனா வடை முட்டை ரெண்டும் ஆட் பண்ணி கொடுப்பாங்க, ரெண்டும் வச்சு கொடுப்பாங்க. அப்படி இல்லை சாதா எம்டி அப்படின்னா ரெண்டுமே இருக்காது. அதாவது வடையும் இருக்காது, முட்டையும் இருக்காது. இதில் கவுசா அந்த ஃப்ளேவர் மட்டும் போட்டு கொடுப்பாங்க. ஸோ 2 விதமாக நீங்கள் இங்கே வந்து சாப்பிட்டுக்கலாம். தஞ்சாவூர் பர்மா காலனிங்கிற ஏரியாவில் இது இருக்குது. ஓகேவா?
இது வந்து அங்கேயே மிக்ஸ் பண்ணி எல்லாத்தையும் நான் சொன்னோம் இல்லையா, ஒன்று பச்சையாக ஆட் பண்ணி அவங்களே மிக்ஸ் பண்ணுவாங்க. மிக்ஸ் பண்ணி பேக்கேஜ் அதாவது பார்சலும் வாங்கிட்டு போகலாம், அங்கேயும் சாப்பிட்லாம். ஸோ செட்டுனா நமக்கு வந்து முட்டை வடை போட்டு கொடுப்பாங்க மிக்ஸ் பண்ணி. வடை மட்டும்னா வடை போட்டு சாப்பிட்லாம், முட்டைனா முட்டை போட்டு சாப்பிட்லாம், ரெண்டுமே வேணாமோ அது ரெண்டுமே இல்லாமல் சாப்பிட்லாம். ஸோ அவங்க மிக்ஸ் பண்ணி இந்த பார்சல் கட்டுறாங்க. அஜய் ஒரு பேப்பர் மட்டும் முடி. அஜய் ஒரே பேப்பர் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்க கடையில் வாங்கிட்டு வந்தேன். எவ்வளோ கூட்டம் பார்த்தீங்களா? இப்போது சாப்பிட்றதுக்கு வீட்டுக்கு வந்தாச்சு. பிளேட்டில் வடை எடுத்து வச்சுட்டேன். கவுசா தான் இருக்குது. அதுக்கான இந்த குருமா, ஸ்பெஷல் குருமா, கருவாடு குருமா சொல்லுவாங்க, அதை வச்சுருக்காங்க. 2 முட்டை வாங்கிட்டு வந்துருக்கேன். ஸோ இதை எப்படி நம்ம மிக்ஸ் பண்ணி எப்படி இதை சாப்பிட்றதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. அந்த ப்ரொசீஜர் படி தான் நான் சாப்பிட போகிறேன். எல்லோரும் அதே மாதிரி சாப்பிடுங்க கவுசா வாங்கினீங்கன்னா. ஓகேவா? நான் இப்போ ஒன்றுனா பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. ஸோ இதில் வந்து பச்சையாக முட்டைக்கோசு, பச்சையாக வெங்காயம், பச்சையாக கோரியாண்டர் லீஃபு, இது எல்லாமே பச்சையாக தான் போட்டிருப்பாங்க. இந்த கவுசா மட்டும் தான் வெந்திருக்கும். ஸோ நம்ம அப்படி மிக்ஸ் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஏன்னா அதில் புளி தண்ணி, நான் காமிச்சல வீடியோவில், புளி தண்ணி, அந்த பூண்டு இதெல்லாம் வறுத்த ஆயிலு, ஸோ அது எல்லாமே இருக்கும். அது எல்லாமே நம்ம இதில் ஆட் பண்ணியிருப்பாங்க. அதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி இப்படி கையால் தான் பிணைஞ்சு சாப்பிட்ணும். இது அப்போ தான் நமக்கு டேஸ்ட் கிடைக்கும். ஸ்பூனாலேயோ அது மாதிரி ரொம்ப டீசன்ட் பார்த்துலாம் சாப்பிட்டிங்கன்னா ஒரிஜினல் டேஸ்ட்டை நீங்கள் அனுபவிக்கவே முடியாது. இந்த மாதிரி நல்லா கையில் பிணைஞ்சி எல்லாமே மிக்ஸ் ஆகணும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம முட்டை எடுத்து வச்சுக்க முட்டையும் போடுவோம். முட்டையும் நம்ம இந்த மாதிரி தான் பிணைஞ்சிக்கணும். மிளகாத்தூள் அதை கொடுத்துருப்பாங்க, கவருக்கு பின்னாடி இருக்கும், அதை எடுத்து போட்டுக்கலாம். போட்டாச்சு, நான் ஃபஸ்ட்டே போட்டேன். ஸோ இதே மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும், நல்லா பிணைஞ்சிக்கணும். ஸோ வந்துடுச்சு. இப்போ நான் சாப்பிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் எப்படின்னு. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபேவரட்டான கவுசா. தஞ்சாவூர் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். பர்மா காலனிங்கிற ஒரு ஏரியாவில் தான் இது ஃபேமஸ்ஸு. இப்போ நான் எப்படி சாப்பிடணும், இதே ப்ரொசீஜர் தான், அப்படி தான் நீங்கள் சாப்பிட்ணும். கையினால தான் அங்கே கடையிலே பிணைஞ்சி கொடுப்பாங்க, நான் அதை காமிச்சிருப்பேன் வீடியோவில். ஸோ இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி சாப்பிடுங்க. எப்படி இருக்குது பாருங்கள், எல்லாமே மிக்ஸ் ஆகி. இந்த குழம்பு ஊற்றிக்கலாம். இப்போ நான் குழம்பு ஊற்றி உங்களுக்கு சாப்பிட்டு காமிக்கிறேன். இது வந்து சூப்பு, இது வந்து குழம்பு கிடையாது, இது வந்து சூப்பு. கவுசாவுக்குன்னு கொடுப்பாங்க ஸ்பெஷலாக. ஸோ இந்த சூப்பில் வந்து என்ன போட்டிருப்பாங்கன்னா, கருவாடு நுணுக்குன அந்த தூள், வாழைச்சாறு, வாழைத்தண்டு, இது 3 சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுருப்பாங்க. மிளகாத்தூள் போட்டிருப்பாங்க. ஸோ இதோட டேஸ்ட்டே சூப்பராக இருக்கும். இதில் வாழைத்தண்டு போட்டிருப்பாங்க. எல்லாரோட பேக்கேஜுக்கும் வாழைத்தண்டு வரும். ஸோ நம்ம இதை இப்படி தான் ஊற்றிட்டு அதையும் நம்ம மிக்ஸ் பண்ணி, ஏன்னா இது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும், நம்ம இந்த சூப் ஊற்றி சாப்பிட்டோன்னா அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். 2 டேஸ்ட்டு. இது குழம்பு நான் இப்போ ஆட் பண்ணிட்டேன். ஸோ செம்மையாக இருக்கும் குழம்பு சாப்பிட்டா, ரொம்ப பிடிக்கும். சூப்பராக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் இப்போ இந்த சூப் ஆட் பண்ணி சாப்பிட்றேன் பாருங்கள் எப்படி இருக்குது. சூப் ஆட் பண்ணிட்டேன், செம்ம டேஸ்ட்டு.